ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் உபதேச தொடங்கியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சாதாரணமாக மேலெழுந்து வாரியாக படித்தா சரியாக புரியாது. ஆனால் சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கள் சிம்பிளாக எளிமையாக சொல்லிட முடியும். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கும். ஆனால் நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அதில் ஸ்தித பிரஜன் விழித்திருக்கிறான். எல்லா மனிதர்களும் எந்த நிலையில் விழித்திருக்கிறார்களோ அது உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிற ஞானிக்கு ஸ்தித பிரஜனுக்கு இரவாகும் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகம். இதில் அர்த்தம் என்னன்னா, இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம், அதாவது புலனடக்கம் கட்டுப்பாடு இல்லாத அஜ்ஞானிக்கு இந்த பரமார்த்த தத்துவம் பிரம்ம தத்துவம் இருட்டில் எப்படி பொருளெல்லாம் விளங்காமல் இருக்கோ அப்படி விளங்காமல் இருக்கு. பிரம்ம தத்துவம் விளங்குறதில்லை, மெய்ப்பொருள் தத்துவம் அஜ்ஞானிகளுக்கு விளங்குறதில்லை. நிஷான்னு சொன்னால் இங்கே பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இருட்டு மாதிரி இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அத்வைத தத்துவம் பரமார்த்த பிரம்ம தத்துவம் இந்த உலக விஷயத்தில் உழல்ற அஜ்ஞானிகளுக்கு விளங்குறது இல்லை. ஆனால் உலக விஷயங்களில் உழலாமல் மனசை கட்டுப்படுத்தி இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஞானிக்கு ஸ்தித பிரஜனுக்கு அது பகலில் பொருளெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தெள்ள தெளிவாக இந்த அத்வைத தத்துவம் பரபிரம்ம தத்துவம் தெளிவாக விளங்குகிறது. வள்ளுவர் சொன்ன மாதிரி இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அப்படின்னு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொன்னார். உலக விஷயத்தில் மயக்கம் நீங்கி அதுக்கு பிறகு சாஸ்திரங்களை படித்து அஜ்ஞானத்தை போக்கிண்டா அவர்களுக்கு தெளிவான காட்சி ஏற்படும். அதனால பெரிய ஆனந்தத்தை அவர்கள் உணர்வார்கள்னு சொன்னார் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற குறளும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். ஆக ஞானிக்கு பகல் மாதிரி ஸ்பஷ்டமாக விளங்குறது. பகலில் எப்படி பொருளெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிறானோ சூரிய பிரகாசத்தில் அப்படி தெளிவாக தெரிகிறது அத்வைத தத்துவம். அஜ்ஞானிக்கு இருட்டில் எப்படி பொருளெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்க முடியலையோ அப்படி விளங்குறது இல்லை இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது முதல் வரியோட பொருள். ரெண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், அஜ்ஞானிக்கு இந்த உலக விஷயமெல்லாம் சரியாக தெரியறது. ஆனால் அவன் அதனுடைய அனுபவத்தினால அவனுக்கு துக்கம் கலந்த சுகம்தான் இருக்கு. மனசு ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கான் எப்போவுமே. பரமார்த்த தத்துவத்தை அறிஞ்சிருக்கிற ஞானி அதை இருட்டு மாதிரி கருதுறான். அதில் உலகப் பொருள்லாம் தெரியறது, ஆனால் அத்வைத தத்துவம் இருள மாதிரி அவர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால அஜ்ஞானிகள் இருளிலே இருக்கிறார்கள், அறியாமையில் உறங்கி கிடக்கிறார்கள், பகுத்தறியாமல் இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் அஜ்ஞானியையும் ஞானியையும் கம்பேர் பண்றது. அஜ்ஞானி இருளை போன்று விளங்காமல் இருக்கிற தத்துவம் ஞானிக்கு பகலை போல தெளிவாக தெரிகிறது. பகல்ங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் இல்லை, இருந்தாலும் நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி அஜ்ஞானிக்கு எது பிரகாசமாக தெரியறதோ அது ஞானி இருட்டில் இருக்கிற விஷயமா நினைக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். சர்வபூதானாம் யா நிஷா தஸ்யாம் சம்யமி ஜாகர்த்தி. எல்லா மனிதர்களுக்கும் எது இரவை போல இருக்கிறதோ அதில் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு எண்ணக்கட்டுப்பாடு ஆத்ம ஞான நிஷ்டனாக இருக்கிறவன் அதில் விழித்திருக்கிறான். எஸ்யாம் பூதானி ஜாகிரதி சா பஷ்யதா முனே நிஷா. எதில் எல்லா அஜ்ஞானிகளும் விழித்திருக்கிறார்களோ உண்மை தத்துவத்தை பார்க்கின்றவனுக்கு அது இருளை போன்றதாகும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்.
அஜ்ஞானிக்கு தெளிவாக விளங்குறது, ஞானிக்கும் விளங்குகிறது. இருந்தாலும் அது சம்சாரத்துக்கு காரணம்ங்கிறத உணர்ந்திருக்கான். ஞானிக்கு எது தெளிவாக விளங்குறதோ அது அஜ்ஞானிக்கு சரியா புரியறதில்லை. ஆகையினால எல்லோரும் இந்த அறியாமை இருளிலிருந்து விலகி குருவினிடம் சரணாகதி பண்ணி புலனடக்கம் மனக்கட்டுப்பாடை பயின்று ஸ்திதப்பிரஜனாகி பரிபூர்ண ஆத்மானந்தத்தில் திளைச்சிருக்கணும். அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தினுடைய சாரம். பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு இந்த ஸ்திதப்பிரஜ தன்மை அமையறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லோருக்காகவும் நான் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி மனமாற வாழ்த்துகிறேன். ஹரி ஓம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. ஓம்